ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் விரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 335 ஆரம்பிக்கிறது. யாகத்தில் ஹிம்சை. சாத்வீகமான வாழ்முறைக்கென்றே குறிப்பாக ஏற்பட்ட பிரிவினிடமே இம்சை அம்சம் இருப்பதாக தோன்றும்படியாக கர்மாவை வேதங்கள் கொடுத்திருக்கின்றன என்றால் அது நியாயமில்லாமல் இருக்குமா? யஜ்யபலியால் சில தேவசக்திகள் பிரீத்தி அடைந்து லோகத்துக்கு நல்லது செய்கின்றன. பலியாகும் பிராணியும் சத்கதி அடைகிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது. இதை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும் என்று சொன்னால் சொல்பவர்களிடம் நீங்கள் தான் இப்படி இல்லை என்று ப்ரூவ் பண்ணி காட்டுங்களேன் என்று திருப்பி சொன்னால் என்ன பண்ணுவார்கள்? லோகக்ஷேமத்தையே உத்தேசித்து ஏற்பட்ட ஒரு சாஸ்திரத்தில் தத்வார்த்தங்களிலும் ஆத்மானுபவத்திலும் உச்சநிலைகளை சொல்வதாக உலகமே கொண்டாடும் ஒரு சாஸ்திரத்தில் வீணுக்கு இப்படி ஒரு பிராணியை அக்னியில் ஆகுதி செய்யும்படி சொல்லி இருக்குமா? யாகம் என்ற பெயரில் கூட்டமாக பிராணிவதை பண்ணி பிராமணர்கள் திண்டிருந்தால் தப்புதான். ஆனாலும் வெறும் ஆடம்பரத்துக்காக பிம்பிசாரன் மாதிரி எவனாவது ராஜா பிராமணர்களை கொண்டு இப்படி செய்திருக்கலாமே தவிர வாஸ்தவத்தில் எந்த யஜ்யத்திலும் இத்தனை பிராணி பலிக்கு அவசியமே கிடையாது. ஏராளமாக பிராணிவதை செய்து யாகம் செய்வது தப்பு என்பதற்கு பாகவதத்தில் ஒரு உபாக்கியானமை இருக்கிறது. பிராச்சீன பர்ஹிஷு என்ற ஒரு ராஜா, அவன் ஏகப்பட்ட பசு ஆடுவதை பண்ணி யாகங்கள் செய்தான். நாரதர் அவனை தடுத்து நல்லறிவு புகட்டுவதற்காக வந்தவர் என்ன பண்ணினார் என்றால் சொர்க்கலோகத்தில் நடக்கும் ஒரு காட்சியை அவனுக்குள் காட்டினார். அதிலே ஒரு பெரிய ஆட்டுக்கூட்டம், ஒவ்வொரு ஆட்டுக்கும் கெட்டியாக இரும்பு கொம்பு நல்ல கூறாக இருக்கிறது. அந்த ஆடுகள் சாதுவான ஆடுகளாக இல்லாமல் புலி சிங்கம் மாதிரி உக்கிரமாக தங்களுடைய இரும்பு கொம்புகளை தீட்டிக்கொண்டு எதையோ கிழித்து போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன. ஐயையோ, இதுகள் ஏன் இப்படி விபரீதமாக பண்ணுகின்றன? எதை குத்தி கிழிப்பதற்காக இவ்வளவு முஸ்தீபாக இருக்கின்றன என்று பிராச்சீன பர்ஹிசு கேட்கிறான். அதற்கு நாரதர், உனக்காக தாண்டா அப்பா இதுகள் காத்து கொண்டிருக்கின்றன. கணக்கு வழக்கில்லாமல் நீ யஜ்யபலி கொடுத்த ஆடுகள் தான் இதுகள். இவற்றுக்கு சொர்க்க பிராப்தி கிடைத்திருப்பது வாஸ்தவம்தான். ஆனாலும் நீ மிதமின்றி ஜீவஹாத்தி பண்ணினது பாபம்தான் என்பதால் நீ எப்பொழுது அங்கே வருவாய்? உன் குடலை கிழித்து போடலாம் என்றே காத்து கொண்டிருக்கின்றன என்றார் என்று பாகவத கதை. பிராமணர்கள் தின்னுவது என்பது யஜ்ய பிரசாதம் என்ற மரியாதைக்காக ஒரு குன்றிமணி அளவுதான், வயிறு புடைக்க அல்ல. அகிம்சை, சமத்துவ கொள்கை என்பவற்றுக்காக தற்காலத்தில் பௌத்த ஜைன மதங்களை இந்து மதத்தை விட உயர்வாக நினைத்து கொண்டாடுவதை பற்றி சொல்ல வந்தேன். பிறமத கண்டனத்திற்காக அல்ல, ஸ்வயமத கண்டனம் கூடாது என்றே. அந்த மதங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ண வரவே இல்லை. எந்த மதத்துமே சும்மாவுக்காக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒவ்வொரு மதத்திலும் பல காலமாக ஒவ்வொரு ஜனக்கூட்டம் இருந்து வந்திருக்கிறது என்றால் அந்த மதங்களில் அவர்கள் ஒரு நிறைவை கண்டுதானே அப்படி இருந்திருக்க வேண்டும். எந்த மதமானாலும் சுயநலமாக போகப்படாது. ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும், அன்பாக இருக்கணும், சத்தியமாக நடக்கணும் என்று சொல்லி இந்த உடம்பு அனுபவிக்கும் உலக இன்பங்களுக்கு மேலாக ஒன்றை காட்டி கொடுக்கத்தானே செய்கின்றன. சீலமும் பிரேமையும் தியாகமும் தங்கள் கொள்கைக்கும் அனுஷ்டானத்துக்கும் உரிய ஒரு சொந்த அனுபவம் பெற்ற மகான்களாக எல்லா மதங்களிலும் தான் பலர் வந்திருக்கிறார்கள். தத்துவ சோதனமும் தீர்க்கமாக பண்ணிக்கொண்டு போகும் அறிவாளிகளான பிலாசபர்களும் பௌத்தம், மீமாம்சை, நியாயம், சாங்கியம் போன்ற மதங்களில் இருந்திருக்கிறார்கள். பௌத்தரான நாகார்ஜுனர் புஸ்தகங்களில் எனக்கே ஒரு ஈடுபாடு உண்டு. ஆனால் எந்த மதமும் தப்பில்லை எனும்போது நம்முடைய மதத்தை மட்டும் அப்படி தப்பானது என்று சொல்லலாமா என்பதுதான் கேள்வி. நம்முடையது என்ற சுய அபிமானத்தில் ஃபேடாக அபிமான வெறியாக போகாமல் நிஷ்பக்ஷபாதமாக பார்த்தாலேயே இப்பொழுது நான் காட்டின மாதிரி எந்த மதத்தையும் விட இதில்தான் தலைமுறை தத்துவமாக அதிக மகான்கள், அதாவது இந்து மதானுஷ்டானத்தால் சுவானுபூதி பெற்ற பெரியவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். எந்த மதத்தை விடவும் வெகு நீண்ட காலமாக இது ஒன்றுதான் ஒப்பற்ற ஒரு நாகரிக சமுதாயத்தை ஜீவசக்தியுடன் காப்பாற்றி வந்திருக்கிறது என்று தெரிகிறது. எல்லோருக்கும் ஒரே ஏற்பாடாக பண்ணி வைக்காமல் பல தரப்பட்டவர்களுக்கும் அவரவருக்கேற்ற காரியம், ஆச்சாரம், அதாவது வாழ்க்கை ஒழுக்கம், அவரவருக்கு பிடித்த இஷ்டமூர்த்தி என்றே இடம் கொடுத்துள்ள நம்முடைய மதத்திலேதான் சகல லெவல்களிலும் அதற்கான உயர்ந்த அனுபவங்களை பெற்று
ஒரு லெவலிலிருந்து சௌக்கியமாக அடுத்த லெவலுக்கு போய் கடைசியில் பரமாத்மாவே ஜீவாத்மா என்றாகிவிடும் பரமசத்திய நிலை வரையில் ஜீவனுக்கு சீராக வழியமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை எப்படி சொல்லாமல் இருப்பது? சாதாரணமான லௌகீக அனுபவங்களுக்கு மேலே எதையோ ஒன்றை எல்லா மதங்களும் அடைவிக்கின்றன என்று அவற்றை கொண்டாட வேண்டுமென்றால் அவை அடைவிக்கிறவற்றுக்கும் மேலே உத்தமோத்தமான ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று முடிவான நிறைவை நம் மதம்தான் அடைவிக்கிறது என்பதற்காக இதையும் அவற்றுக்கு மேலே கொண்டாடுவது சரிதானே? இப்படி இதன் தனி விசேஷங்கள் இருக்கிற போது இதன் பெரிய நிறைவான பரம தாத்பரியத்தையோ அதற்கு போகிற வழியில் உள்ள இடைநிலையில் அவ்வப்போது ஒரு நிறைவை தரும் சம்பிரதாயங்களையோ புரிந்து கொள்ளாமல் மற்ற மதங்கள் இதை கண்டிக்கும் போது எல்லா மதமும் உசத்திதான், ஆனால் எல்லாவற்றிலும் உசந்த நம் மதம் மட்டும்தான் அவை எல்லாவற்றின் கண்டனத்தையும் வாங்கி கட்டி கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று சும்மா இருக்கலாமா? ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் வித்தியாசமில்லை என்று முடிக்கிற மதத்தில் இத்தனை வர்ணாசிரம வித்தியாசம் இருக்கிறதென்றால் அதற்கு என்ன காரணம் என்று நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்காமல் வித்தியாசம் பண்ணும் மதம் என்று மற்றவர்கள் கண்டிக்கும் போது நாம் உண்மையை அலசி புரிந்து கொண்டு அவர்களுக்கும் எடுத்து சொல்லாமல் சும்மா இருந்து விடுவதா? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.